Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் GR Success STCல 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் 3rd ரிவிஷன் டெஸ்ட் 2025 கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் ஆன்சர்ஸோட பார்க்க போறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த क्वेश्चन பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒன் ஆஃப் தி ரிவிஷன் டெஸ்ட் क्वेश्चन பேப்பர் தான். இந்த क्वेश्चन பேப்பர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதல இருக்க எல்லா क्वेश्चन கரெக்ட்டா தெரிஞ்சு செக் பண்ணிக்க. ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிருக்கு. இதல உங்களுக்கு டவுட் தான் ரெஃபர் பண்ணிக்க. 10th மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க எழுதி இருக்க இதுல பாத்தீங்கன்னா ஆஃப் ஃபெயிலி ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் அதல இருக்க எல்லா क्वेश्चनும் ஜஸ்ட் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இந்த क्वेश्चन பேப்பரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B2, செகண்ட் ஒனுக்கு வந்து ஈக்குவல் டு வந்து ஆப்ஷன் A7, தேர்ட் ஒனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B2, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஒனுக்கு arithmetic progression book back question தான். ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் B2, 2, 2, -1. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன் தட் மீன்ஸ் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன் ஆஃப் 2x - 1 the whole square equal to 9 is equal to -1, 2. நெக்ஸ்ட் செவன்த் ஒன்று பார்த்தீங்கன்னா tangent is perpendicular to the radius of the point of contact, ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் எயித் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம் த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஸ்கொயர் யூனிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் பற்றி கம்பேரிசன் பண்ணும்போது இந்த வேல்யூ ஆஃப் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1/1 + tan ஸ்கொயர் தீட்டா = 1. நெக்ஸ்ட் டென்த் ஒனுக்கு ஆப்ஷன் 4. இதில் இருக்கிற 1 மார்க் டவுட்டாக இருந்தால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். The height of the right circular cone whose radius is 5 cm and slant rays is 13 cm, 12 cm. Two poles of height சொல்லும்போது ஆப்ஷன் A வந்து பார்த்தீங்கன்னா 13 மீட்டர். இது புக் பேக் क्वेश्चन தான். The standard deviation of x, y, z is p, then the standard deviation of 3x + y, 3y + y, 3z + y is 3p. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14th ஒன்னுக்கு ஆப்ஷன் C, இதில் வந்து 15. நெக்ஸ்ட் 2 மார்க் क्वेश्चन பார்த்தீங்கன்னா 15, 16 ரெண்டுமே ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. 17 வந்து பார்த்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 17 நல்லா கவனி. s infinity a/1 - ஆல போறக்கூடிய சம். 18 சம் வந்து பார்த்தா find the number of terms, that means வந்து n = l - a/d plus LCM. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் -a, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் 21st சம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரியில் கேட்டிருக்காங்க. 22 டிக்னாமெட்ரி, 23rd டிக்னாமெட்ரி செகண்ட் பார்ட்டில். அதுக்கப்புறம் இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் தட் மீன்ஸ் மென்சுரேஷன், சர்க்கம்ஃபரன்ஸ் கோனிக்கல் உடன் அது பார்த்தா மென்சுரேஷன். 26th வந்து பார்த்தா இந்த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ரொம்ப முக்கியமானது. ரேஞ்ச் = L - S, கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச் L - S/L + S. நெக்ஸ்ட் வந்து இன் லீப் இயர் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி கெட்டிங் 53 சார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் 28 ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டும் ஊஸ் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், அப்போ ஆங்கிள் கொடுத்தா m = tan θ. அப்போ m = tan θ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா m ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா tan பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது tan 45 ஓட வேல்யூ 1. அப்போ ஒரு பாயிண்ட்டும் நெக்ஸ்ட் ஒரு ஸ்லோபம் கொடுத்தா அதுக்கான ஈக்குவேஷன் வந்து y - y1 = m × x - x on போடக்கூடிய சம் 28 கம்பல்சரி சம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. 29, 30 ரெண்டுமே ஃபர்ஸ்ட் சாப்டர் ரெண்டுமே ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 31st டிட்டர்மின் த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் ஏபின்னு சொல்லும்போது a - d a + d ஓட கான்செப்ட்டில் போடக்கூடிய சம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட். 33rd வந்து ரொம்ப முக்கியமான சம். இந்த சம் கட்டாயம் இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்க. இது அல்ஜிப்ரால வந்து கேட்டிருக்காங்க. 34th எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு சம் பைசெக்டர் ட்ரையாங்கிள் ஆர் கான்கரண்ட். இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர் ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்னன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி x and y தட் மீன்ஸ் ஒரு பாயிண்ட் பேரலல் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஈக்குவேஷன் வந்து பேரலல்னா y = இதில் வந்து நம்ம என்ன கண்டு m, அப்போ m = வந்து மைனஸ் கோஎஃபிஷியன்ட் x/, கோஎஃபிஷியன்ட் அப்போ m கண்டுபிடிச்சிட்டு ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் y - y1 = m × x - x1 போடுது. 37 ரொம்ப முக்கியமான சம் டிக்னாமெட்ரி கேட்டிருக்காங்க. 38 ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனோட பார்த்தீங்கன்னா கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா height of the above mentioned cell. Next 39 வந்து பார்த்தீங்கன்னா mensuration sum, 40 வந்து பார்த்தீங்கன்னா mensuration, 41 வந்து பார்த்தீங்கன்னா probability, 42 compulsory sum என்ன கேட்டிருக்காங்கன்னா find the mean variance of first n natural number, that means வந்து n sigma = பார்த்தீங்கன்னா √n² - 1/12 அந்த கான்செப்ட்டில் போடக்கூடியது தான். ஸோ இது ஃபஸ்ட் சாப்டர் கம்பேர் பண்ணி போடக்கூடிய இப்போ ப்ராபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஐ மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில். நெக்ஸ்ட் கிராஃப் ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப் கேட்டிருக்காங்க. அது நீங்கள் இதை பற்றி டைரெக்டாக ஃபஸ்ட் கிராஃப் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி சிமிலர் ட்ரையாங்கிளும் அதே மாதிரி டேஞ்சன்ட் கேட்டிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அப்படியே பார்த்துட்டு வாங்க. இதுக்கு ஆன்சர் இதில் வந்து மார்க் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் C 12, செகண்ட் ஒனுக்கு வந்து ரெஃபர் பண்ணிக்க, தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் C 3, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் A x = y = z = 3, ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் B 30 டிகிரி, சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ், செவன்த் ஒனுக்கு வந்து 3 சென்டிமீட்டர், எயித் ஒனுக்கு வந்து 5√2, டென்த் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B 2 parallel and 2 நான் parallel sides. நெக்ஸ்ட் 11th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா cot θ, 12th ஒன் கம்பேரிசன் பண்ணும்போது ஆப்ஷன் D, தட் மீன்ஸ் பார்த்தா பிரஸ்னம் அப் அக்கௌண்ட் அண்ட் ஹெமிஸ்பியர். 13th ஒனுக்கு வந்து 136π. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14th நல்லா கவனிங்க. ப்ரைம் நம்பர் காம்போசிட் நம்பரோட கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரைம் நம்பர் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 5, காம்போசிட் நம்பர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 4, 4, 6 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தா ப்ராபபிலிட்டி சொல்லும்போது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். அப்போ P of A union B = P of A + P of B தான். அப்போ 3/5 பார்த்தீங்கன்னா 3/5 + 2/5, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3/6 + 2/6, அப்போ ஓவரால் பார்த்தா 5/6. ஆப்ஷன் C
கரெக்ட். 2 மார்க் கொஸ்டின் வந்து 15, 16 ரெண்டுமே வந்து ஃபஸ்ட் சாப்டரில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 17 ரொம்ப 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 ஈஸியான சம், கட்டாயம் ரொம்ப முக்கியமான சம். அதே மாதிரி சம் ஆஃப் இன்ஃபினிட்டியும், ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூட் வேல்யூ, ஃபைண்ட் 2a + 3bயும், நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் கம்பேர் பண்ணக்கூடிய சம். நெக்ஸ்ட் வந்து 22, 23 ரெண்டுமே வந்து ஈஸி தான். தட் மீன்ஸ் வந்து ஈக்குவேஷன் கான்செப்ட். 24 வந்து டிக்னாமெட்ரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 26 வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன், 27 வந்து பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக், 28 கம்பல்சரி சம்மில் ஒரு இது வரைக்கும் கேட்காத ஒரு சம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. A letter is chosen at random from the word COVID-19. இதிலேருந்து எடுக்கிறாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி கேட்டால் வவல் இதில் வந்து AEIOக்கான அதில் வந்து பார்த்தா ப்ராபபிலிட்டி கம்பேர் பண்ணணும். அப்போ மொத்தம் நம்ம என்ன பண்ணணும்னா மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 இதில் வந்து கோவித்தில் 19 சொல்லும் 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 + 5 வந்து பார்த்தா 13. எகைன் சொல்கிறேன் பாருங்கள், கம்பேரிசன் பண்ணும்போது 13. அப்போ வந்து பார்த்தா AEIOI சொல்லும்போது OIE இதில் வந்து ரிப்பீட்டட் நம்பர் வந்து ஒரு டைம் மட்டும் எடுத்தால் போதும். அந்த ரூல் படி வந்து கம்பேரிசன் பண்ணி எத்தனை வவலோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்பரால் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணி கான்சனன்ட் சொல்லும்போது வவலை தவிர மீதி இருக்க லெட்டர் மட்டும். ஸோ இது வரைக்கும் கேட்காத சம் கிரியேட்டிவ் கொஸ்டின் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 29, 30 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர்ல 30 வந்து கேட்காசம் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 32 வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து ஜிபிலேருந்து இருக்குன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 34 இந்த ஸ்பீட் சம் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 35 ரொம்ப ரொம்ப ஈஸி. 36 ஈஸி தான். 37 பார்த்து ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்து ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் ஆல்டிடியூடோட கான்செப்ட்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரிலேருந்து மென்சுரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். நெக்ஸ்ட்டு வந்து கம்பல்சரியில் வந்து எதில் வந்து கேட்டிருக்காங்கன்னா மென்சுரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியும் சிமிலர் ட்ரையாங்கிளும் அதே மாதிரி டேஞ்சன்ட் இதில் பார்த்து என்ன கேட்டிருக்காங்க ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. கிராஃப் ஈஸியாக கொடுத்துருங்க. இது செகண்ட் கொஸ்டின் பேப்பர், ஒன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். இது தேர்ட் கொஸ்டின் பேப்பர். இது பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்றுக்கு 2 mn-1, செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1. இது ராங்காக மார்க் ஆயிருக்கு. ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்றுக்கு வந்து 018. நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்று வந்து ஆப்ஷன் சி 31/2. ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி. சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் பி 1 into 3. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1x3. நெக்ஸ்ட் பார்த்தா 7th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 3 cm. 8th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 1. 9th ஒன்றுக்கு வந்து y = mx. ஆக்சுவலாக ஈக்குவேஷன் ஆஃப் த ஆரிஜின் y = mx சொல்லுவோம். mx + c கிடையாது mx. அப்போ y = 1/2x கம்பேர் பண்ணலாம். 10th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே கம்பேர் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்து 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா 11th வந்து புக் பேக் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th வந்து ஆப்ஷன் சி. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா √2πr² கம்பேர் பண்ணலாம். 13th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது புக் பேக் இருக்குன்னா ஸோ இதில் வந்து இப்போ ரெஃபர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் 15, 16 ரெண்டுமே வந்து ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து, அதே மாதிரி 17, 18 ரெண்டுமே செகண்ட் சாப்டர்லேருந்து. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்கொயர் ரூட்டில் ஒரு விஷயம் இருக்குது, நல்லா கவனிங்க. அது காமனாக நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைரெக்ட் ஆகலாம். ஆனால் வந்து x⁴ x², y⁴ சொல்லும்போது y⁴6, z⁴16 சொல்லும்போது z⁴8 தான் போடணும். 4 போட்டுறாதீங்க. பவரில் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக ஆஃப் போடணும். அதுக்கப்புறம் ஆல்ஃபா பீட்டா சம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜாமெண்ட்ரிலேருந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஃபைண்ட் த வேல்யூ, டிக்னாமெட்ரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன். இதை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி. கம்பல்சரி சம் எதாவது கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆங்கிள், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இங்கிலீஷன் ஆஃப் த ஆங்கிள். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. 30 டிகிரி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா m = tan θ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கே தெரியும் tan 30 வேலை 1/√3. அப்போ y = mx + அந்த m மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இதுக்கான ஃபார்ம் வந்து நம்ம என்ன ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோ சொல்லும் போது பார்த்தீங்கன்னா y - y1 = m × x - x போடக்கூடியது தான் கிரியேட்டிவ் கொஸ்டினாக இருக்குது. நெக்ஸ்ட் 5 மார்க் எல்லாமே இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. 33rd கொஸ்டின். 33 ரொம்ப 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 முக்கியமான சம். இதெல்லாம் நம்ம சேனல்லே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து 35 ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தட் பற்றி தேல்ஸ் தீரம். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான சம்மாக கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி சம்மில் வந்து ரொம்ப சிம்பிளான சம். தட் மீன்ஸ் 2 dice are rolled once. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a composite number இந்த ஃபஸ்ட்டு, அதே பிரைம் நம்பர் அந்த செகண்டை கம்பேர் பண்ணிக்கணும். ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி வந்து ஆசிட்டிஸ் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க டேஞ்சன்ட்டும். நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்லேருந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஒரு டேபிள் காலம் வரும். ஆனால் அந்த டேபிள் காலம் இல்லாமல் ஒரு நிஷாசம். இது ரொம்ப முக்கியமான சம். ஓவராலாக இதில் பார்த்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்கங்க. ஸோ இதே கொஸ்டின் வருமா சார் அந்த கான்செப்ட் நான் சொல்ல வரல. எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அதில் இருக்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பாருங்கள். அது என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, மேத்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸஸ் எந்த இதெல்லாம் இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதில் இருக்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுவேன். அந்த நோக்கத்துக்காக நம்மளுடைய சேனல் GR Success Stories நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் பேப்பரும் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் நமக்கு இருக்கிற டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மேத்ஸ் பர்டிகுலராக வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நம்மளுடைய சேனல் GR Success Stories வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் தனியாகவே போட்டு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் ஜாமெட்ரி எல்லாமே சேர்த்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதோட கமெண்ட் பாக்ஸ்லையும் அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா PDF லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கட்டாயம் நெக்ஸ்ட் வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா
தேர்ட் ரிவிஷன் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ண நினைக்கிறவங்க நல்லா இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.